கடலை கறி வைக்க போகிறேன். 1 கப்பு கடலை ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டுட்டு நான் அவிக்க போகிறேன். அவிச்சு என்ன வச்சாச்சு. கடலை அவிக்கச்சில் உப்பு கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு கடலை பச்சையிலையும் வைக்கலாம். வத்தல் மிளகு கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூன் மல்லி, இவ்வளவும் நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அதில் கொஞ்சம் கறி மசாலா, சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் பட்டை, எல்லாம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் அந்த மல்லியிலே போட்டு இந்த வத்தல்லையும் போட்டு வறுத்துட்டு, இந்த தேங்காய் இருக்கு, இந்த பச்சை தேங்காய் முதல்ல இதை பொடிப்பேன் மிக்சியில் வச்சு. ஒரு பொடி பொடிச்சிட்டு 2 வெள்ளைக்கூடும் போட்டு வறுப்பேன். பொடிச்சிட்டு இந்த தேங்காயை அதுக்கு கூட தட்டி நல்லா மை போல அரைச்சிடுவேன். அரைச்சிட்டு கடலை என்ன செய்யணும், அவிச்சு கடலையும் வச்சாச்சு. நான் வைக்க போறேன். 3 வெங்காயம் நல்லா துண்டு துண்டா வெட்டி, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதை நல்லா வதக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு அந்த வெங்காயத்தை கூட போட்டு வதக்கிட்டு, இந்த கடலையும் அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த வெங்காயத்தை கூட போட்டு நான் வதக்க போறேன். வதக்குங்க. வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலைய அதில் ஊற்ற போறேன். ஊற்றி நல்லா கிண்டி, நல்லா கட்டியாயிட்டு அந்த மசாலையில ஊற்றி என்ன செய்யணும் தெரியுமா, நல்லா கிண்ட போறேன். நான் பச்சை வாசனை, இந்த தேங்காயில் உள்ள பச்சை வாசனை வராது, அதுக்காக அதை கிண்டி நல்லா கொஞ்சம் ஆனோன்னா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி வச்சிடணும். உடனே கருவேப்பிலையும் மல்லித்தழை கீரையும் கொஞ்சம் பிச்சு போட்டு எடுத்துறேன். சூப்பரா இருக்கும். ஆப்பம், சோறுக்கு, எதுக்கும் திங்கலாம். அல்லாம வைக்க பிடிக்கலைன்னா தேங்காயையும் அந்த மசாலைக்கு கூட போட்டு அதையும் வறுத்து, ஆனா நல்லா கறியை விடாம லேசா வறுத்துட்டு மொத்தமா போட்டு வச்சிடலாம். சூப்பரா இருக்கும். அப்படியும் செய்யலாம், அது ஒரு மணமா இருக்கு. இது 2 நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. இதை பார்த்து வைங்க.